அது ஒண்ணு. அடுத்தது, பெரிய நன்கொடை கொடுக்கறதுக்கு யாராவது கொடுக்கலாமா வேணாமா, 2 மனமா இருக்கே, இதுதான் ரைட் டைமா அப்படின்னு கேட்டா நான் உடனே வேண்டாம்னு சொல்லுவேன். அது காரணம் என்னன்னு சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. மனம் எப்பொழுதுமே பேய் பிடித்த குரங்குக்கு சமம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு மாறி மாறி தாவும். அந்த மாதிரியான மனம் இருக்கும் பொழுது இப்ப கொடுக்கலாமா வேண்டாமா, இதுதான் ரைட் டைமா அப்படின்னு கேட்டாலே முடிச்சு போச்சு. இது ரைட் டைம் இல்ல, கொடுக்காத அப்படின்னுடுவேன். நன்கொடை எப்படி தெரியுமாங்கய்யா? உங்களுக்கு உங்களுடைய உயிரே உயிர்மையால் உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த தீட்சையினாலும் சக்திபாதத்தாலும் ஞான கருத்துக்களாலும் நான் உங்க வாழ்க்கைக்கு அளிக்கின்ற கான்ட்ரிபியூஷன்ஸால, உங்க வாழ்க்கைக்கு நான் செய்கின்ற நன்மைகளினால் உங்க உயிர் உயிர்த்து மலர்ந்து, பெருமானே உங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும், என்னையே கொடுத்தாலும் தகும், என்ன கொடுத்தாலும் தகும், இந்த உலகையே கொண்டு வந்து உங்கள் திருவடியில் சமர்ப்பித்தாலும் தகும், என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு உயிர் மலர்ந்து உணர்வு பொங்கி நன்றி உணர்வின் உச்சத்தில், உயிரின் உயிர்மையின் உச்சத்தில், உயிர்மின் சக்தியின் உச்சத்தில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகம் ஒரு துளி கூட இல்லாமல், இதுக்கு பிறகு பகவான் இருந்து எனக்கு என்னென்ன நன்மை வருதுன்றத பத்தி கவலை கிடையாது, இதுவரைக்கும் கொடுத்ததே நினைத்தற்கு அறிய பெரும் நன்மைகள், அதற்கு நன்றியாய் பெருமானே என் கையில் இருப்பதை உங்கள் காலடியில் போடுகின்றேன், வேறு எதுவும் எனக்கு தெரியாதனால் என் கையில் இருக்கின்ற இதைத்தான் உங்கள் காலடியில் என்னால் போட முடியும் என்று அதை உயிராய் சமர்ப்பிக்கின்ற, அது மாதிரி சமர்ப்பிக்கின்ற, அது மாதிரி வந்து காலடியில விழற, அவை வைத்தே இந்த கைலாசத்தை நம்மளால நடத்த முடியுங்கய்யா.